ஓம் சாய்ராம். கார்த்திகை தீபம். பழனி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 நாள் பிஸி தான். எந்த ஷார்ட்ஸுமே என்னால் கொடுக்கவும் முடியல, எடுக்கவும் முடியல. தீபம் அப்படிங்கிறனால வீட்டில் வேலை தீரவே இல்லை. காலையிலேருந்து வீடை சுத்தம் பண்ணுறதும், கழுவுறதும், க்ளீனிங் பண்ணுறது அப்படின்னும், அப்புறம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் பொட்டு, எண்ணெய், திரி இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் செஞ்சேன். பசங்க பொங்கல் கேட்டாங்க. அதனால் சக்கரை பொங்கல் வச்சு பாபாவுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு சாயந்தரம் போல் கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கு காவி கரை கொடுத்தேன். எனக்கு எப்போவுமே காவி கரை கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். துவாரகாமாய் பாபாவுக்கு கீழே மாக்கோலம் போட்டு காவி கரை கட்டினோம்னா பார்க்க எடுப்பாக அவ்வளோ அழகாக இருக்கும். நார்மலாக இது ஒரு ஃபெஸ்டிவல் சமயத்தில் மட்டும்தான் நான் இதை பண்ணுறது உண்டு. ஸோ ஒரு மாக்கோலமும் ஷர்குண கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றி ஓம் போட்டு அதுலேயும் காவி கட்டி விட்டாச்சு. காவி கட்டி விட்டது. அதுக்கப்புறம் இன்னும் வேலை முடியலை. சரி, வாசலில் சாணி போட்டு மொழுகி கோலம் போட்டுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றி வாசலில், படியில், கீழே, மேலே, ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து சச்சரிதம் படிக்கிற வேலையவே பண்ணேன். சப்பப்பா சொல்லி முடிக்கவே டயர்டாகுது. உங்களுக்கு தீப திருநாள் வாழ்த்துக்கள்.